லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வரை. 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 2. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கஞ்செய்து 3. அல்லது காணாமற்போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யாணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவஞ்செய்தானேயாகில் 4. அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்துக்கொண்டதையும் இடுக்கஞ்செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற்போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் 5. பொய்யாணையிட்டுச் சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்கக்கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5இல் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதைத்தான் குற்றநிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு 6. தன் குற்றநிவாரண பலியாக உன் மதிப்புக்குச் சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்குச் செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்றநிவாரண பலியாக கொண்டுவருவானாக. 7. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாகச் செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். 8. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 9. நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது இராமுழுவதும் விடியற்காலமட்டும் பலிபீடத்தின்மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 10. ஆசாரியன் தன் சணல்நூல் அங்கியை தரித்து தன் சணல்நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின்மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி 11. பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்தச் சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டுபோய் கொட்டக்கடவன். 12. பலிபீடத்தின்மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின்மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின்மேல் சர்வாங்க தகனபலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்கக்கடவன். 13. பலிபீடத்தின்மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. 14. போஜனபலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். 15. அவன் போஜனபலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜனபலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்கக்கடவன். 16. அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்படக்கடவது. ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். 17. அதை புளித்தமாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவநிவாரண பலியைப் போலும் குற்றநிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது. 18. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகனபலிகளில் அது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாய் இருக்கக்கடவது. அவைகளை தொடுகிறவனெவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார். 19. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 20. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்குச் செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால், ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10இல் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜனபலியாகச் செலுத்தக்கடவர்கள். 21. அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்படக்கடவது. பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜனபலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்கக்கடவாய். 22. அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்யக்கடவன். அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. 23. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜனபலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். 24. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 25. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவநிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால்,
சர்வாங்கதகனபலி கொல்லப்படும் இடத்தில் பாவநிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்படக்கடவது, அது மகா பரிசுத்தமானது. 26. பாவநிவிர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்கக் கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். 27. அதின் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதின் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தந்தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். 28. அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். 29. ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக, அது மகா பரிசுத்தமானது. 30. எந்த பாவநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவநிவிர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டுவரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும்.